வாங்க. பாலா? பால்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு பூராவும் குடிச்சிடாதீங்க, எனக்கும் பாதி வைங்க. இது எச்சி பாலுங்க, வேணா வேற பாலை காய்ச்சி குடிங்க. பழம் எடுங்க, உட்காருங்க. நீங்க இந்த நேரத்துல நமக்கு இந்த பாட்டு தேவையா? ஐயோ, இந்த பாட்டுனா எங்க தாத்தாவுக்கு உசுறு. பழம் சாப்பிடுங்களா? எச்சி பழமா? எனக்கு நான் உங்க பொண்டாட்டி தானே? அப்படித்தான் சொன்னாங்க. அப்ப ஏன் என்ன வாங்க போங்கன்னு கூப்பிடுறீங்க? படிச்சவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும்னு எங்க தாத்தா சொல்லிருக்காரே. அதெல்லாம் வேண்டாங்க, வா போனே கூப்பிடுங்க. சரி டி, போதுமா டி? என்னது டியா? ஆமாண்டி, பொண்டாட்டிய வாட்டி போட்டின்னு கூப்பிடலான்னு என் தம்பி சொல்லிருக்கான் டி. ஐய, என்னது அலங்கோலம்? இல்ல, நீங்க பட்டணத்துல படிச்சவங்க இப்படி சாயெல்லாம் பூசினாதான் பிடிக்கும்னு ஸ்நேகிதிங்க சொன்னாங்க. அம்மா தாயே, இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. இயற்கையான கிராமத்து அழகு தான் எனக்கு பிடிக்கும். சரி, இனிமே நான் இப்படி பண்ண மாட்டேன். வா. இந்தா. ஐயா, எச்சி. எச்சியா? நீ என் பொண்டாட்டி தானே? ஆமா. அப்ப குடி. வேண்டாம், நான் வேற காய்ச்சி குடிச்சுக்கிறேன். ஆப்பிள் சாப்பிடுறியா? எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. எனக்கு புளியம்பழம், இழந்த பழம் தான் பிடிக்கும். ஐயோ ஆண்டவா, இவளை வச்சுக்கிட்டு எப்படிதான் சமாளிக்க போறேனோ. ஐ எம் ஜாரி. ஐ எம் ஜாரியா? அப்படின்னா மன்னிச்சிடுங்கன்னு அர்த்தம். ஓஹோ, ஐ எம் சாரியா? பரவாயில்லையே, இங்கிலீஷ் கூட தெரியுமா? ஓ, பக்கத்து வீட்டு காளியம்மா 8 படிச்சிருக்கா, அவதான் சொல்லி கொடுத்தா. ஏங்க, இந்த பாட்டு நிறுத்திடலாங்க. ஐயோ, நம்ம காதல் பண்றது தாத்தா காதல விழுந்துடக்கூடாதுதான். ஓஹோ, வெரி ஸ்மார்ட். அப்படின்னா ரொம்ப புத்திசாலின்னு அர்த்தம். இதையே இப்படிங்கிறிய? இந்த முத்தையா நிலத்துல இறங்கி களப்பைய புடிச்சு ஆழமா உழுது விதைகளை தூவி தண்ணீரை பாய்ச்சுவான் பாரு, நம்ம ஊர் பொண்ணுங்க அசந்து போயிடுவாளுங்க. நாளைக்கு நீயே பார்த்தன்னு வச்சுக்க, வெரி மார்ட் அப்படின்னு சொல்லுவேன். நாளைக்கு தான் பாக்கணுமா? மகாலட்சுமி, நீ ரொம்ப கொடுத்து வச்சோடி. பட்டிக்காட்டுல பிறந்து வளர்ந்துட்டு படிச்ச பட்டணத்து மாப்பிளைய கட்டிக்க போற. ஏய் மகாலே, மாப்பிள்ள முழு ட்ரௌசர் மாட்டிக்கிட்டு மைனர் மாதிரி இருக்காருடி. பல்ல உடைச்சு நீ என்ன கண்ணு வைக்காதடி. ஏய் மகாலே, கல்யாணம் முடிஞ்ச உடனே நீ பட்டணத்துக்கு போயிடுவல்ல? பின்ன படிச்ச மாப்பிளைய கட்டிட்டு இந்த பட்டிக்காட்டியா இருப்ப? பட்டணத்துக்கு தான் போவேன். பட்டணத்துல வேலை செய்யறதுக்கு எல்லாமே மிஷின் தானா. துணி துவைக்கிறதுக்கு மிஷினு, சமையல் செய்யறதுக்கு மிஷினு, குளிக்கிறதுக்கு கூட மிஷினா. பட்டணத்துல எல்லாமே மிஷின் தானாமே. நாம கூட போயிடலாம். இங்க பாரு, 3 வயசா இருக்கிறப்பவே எங்க அப்பா அம்மா செத்துட்டாங்க. 3 வயசு இருக்க போது உங்க அப்பா அம்மா செத்துட்டாங்களா? ஆமா, அப்ப நீங்க எப்படி பிறந்தீங்க? அட யாரா இவ? என்னங்க இது, அதுக்குள்ள மறந்துட்டீங்க? நான் அவ தாலி கட்ட பொண்டாட்டி. சரி, நான் அதை சொல்லல. எனக்கு எங்க அண்ணனுக்கு 3 வயசா இருக்கும்போது எங்க அப்பா அம்மா செத்துட்டாங்க. அதுல இருந்து எங்களை வளர்த்து ஆளாக்குனது எல்லாமே எங்க தாத்தா தான். அவரை விட்டுட்டு என்னால வர முடியாது. 2வது, நான் படிச்சது விவசாயத்தை பத்தி. பேசாம படுமா? என்னங்க என்னங்க இப்ப என்ன? உள்ள வரும்போது எல்லாரும் சொன்னாங்க மாப்பிள்ளை மனசு நோகாம நடந்துக்கோன்னு. ஏன் அப்படி சொன்னாங்க? சொன்னாங்கல்ல, லைட் அணைச்சிட்டு சொல்றேன். ஏயா கம்பவுண்ட்ர, நாம என்ன பாவம் செஞ்சோமா தெரியல, இந்த கிராமத்துல வந்து மாட்டிக்கிட்டோம். குடும்ப கட்டுப்பாடுன்னு சொன்னாலே அவன் அடிக்க வரான். அது விட்டுமா, நேத்து ஒருத்தன் நிரோத்துக்கிட்டு வந்தான். ஆஹா, இவன் ஒருத்தனாவது திருந்திட்டானேன்னு சொல்லி நான் 2 நிரோத்து கொடுத்தேன். அதை வாங்கியவன் என்ன பண்ணான் தெரியுமா? என்ன பண்ணா? பழல் ஊதி பறக்க விட்டா. அடப்பாவிகளா. வணக்கம். வணக்கம் வணக்கம், வாங்க வாங்க. இந்த கிராமத்துல யாருமே குடும்ப கட்டுப்பாடு பண்ணிக்க மாட்டேங்கிறாங்கன்னு ரொம்ப வருத்தப்பட்டீங்களாமே. ஆமாங்க. அதனால நான் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். என்னைக்கு பண்ணிக்க போறீங்க? அதுக்கு முன்னால கவலையே படாத, 2 கிலோ அரிசி 60 ரூபாய் தானே, தந்துடுறேன். அது இல்லீங்க,
எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. அதனால உங்களையே கல்யாணம் பண்ணிக்கிட்டு உங்க கையாலேயே குடும்ப கட்டுப்பாடு பண்ணிக்கலாம்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? உன்னை செருப்பாலே அடிக்கலாம்னு நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற? என் புருஷன் மட்டும் ஒழுங்கா இருந்திருந்தா இப்படி கண்டவனெல்லாம் என்ன பார்த்து கேள்வி கேட்பானா? சுமதியம்மா, உங்க புருஷன் இப்ப எங்க இருக்காரு? ஏன் அவரை விட்டு பிரிஞ்சீங்க? அது ஏன்பா கேக்குற? அது ஒரு பெரிய கதை. இந்த ஹோட்டல்ல யாரும் ரூம் எடுத்து தங்கினாலும் அவங்களுக்கு நான் தான் மாலிஷ் போடுறது வழக்கம் சார். நம்ம காட்பாடி ஊரு இருக்கே, அது மாதிரி ஊரு வரவே வராது சார். அருமையான ஊரு. இருங்க சார், இருங்க. என்ன மண்ட ஓட்டுல இறங்க வேண்டாமா? அடாடாடா அடாடாடாடா, பாடியாது இது மாதிரி இந்தியாவுல பாடியை நான் பார்த்ததே இல்ல சார். தாரா சிங் பாடி மாதிரி ரொம்ப பிரமாதம். அடேங்க அப்பா, இந்த இடத்துலயே 1 கிலோ என்ன பிடிக்கும் போல இருக்கே. ஆஹா ஆஹா. ஏன் சார் இந்த ஊருக்கு எதுக்காக வந்தீங்க? ஒரு பொண்ணு கிடைக்குமா உங்க பையன் கல்யாணத்துக்கு? எனக்கியா? உங்களுக்கா? ஏற்பாடு பண்றேன். முதல்ல மாலிஷ் போட்டதுக்கு பணத்தை எடுங்க. இந்தா 2 ரூபாய். ஜாஸ்தியா? ஜாஸ்தியா? ஏன் சார், ஷூவுக்கு பாலிஷ் போட்டாலே 5 ரூபாய் கொடுக்குறாங்க. நான் உங்க உடம்புக்கு மாலிஷ் போட்டிருக்கேன், அதுவும் தாரா சிங் உடம்புக்கு 20 ரூபாய் கொடுங்க சார். இந்தா.